வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். நேற்று மார்க்கெட் 11,820 ஓப்பன் ஆகி பல தடவை 11,900 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருந்தாலும் 11,920 இறுதியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 11,100 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா 12,000க்கு மேலே ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, நேற்று சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது நம்ம நிஃப்டி என்எஸ்சி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நிஃப்டி இண்டெக்ஸ் எது வரைக்கும் போயிருக்குன்னா 12,200க்கு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் சடசடன்னு மேலே போகலாம், இல்லை கீழே வந்துட்டு மேலே போகலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா 12,060 வரைக்கும் பை பண்ணி 12,050 ஸ்டாப்லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். இது எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலான்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதனால் நம்ம அடுத்த கான்ட்ராக்ட் போகிறோம், நெக்ஸ்ட் வீக்கோடைய கான்ட்ராக்ட் போகிறோம். 12,100 எப்படி இருந்தாலும் ஒரு அட் த மணி ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12,200 ஸ்ட்ரைக்கு கால் ஆப்ஷன் எடுப்போம். இது 100 ரூபாலேருந்து 110 ரூபாய்க்கு கிடச்சிது அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் அதிகமாக தான் ஓப்பன் ஆகும் ப்ரீமியம். 110 ரூபாய்க்கு கிடச்சதுன்னா அதை நீங்கள் பை பண்ணலாம். சரிங்களா? பை பண்ணி ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.